என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் அர்த்தம்னா, என் சூழ்நிலை எப்படி வேணாலும் இருந்தாலும் என்னை நல்லா இருக்கும் போது, நல்ல சூழல்ல போகும்போது மட்டும் ஸ்தோத்திரம் அல்லேலூயா அப்படி சொல்ல மாட்டீங்க. சூழ்நிலையே வேற மாதிரி இருந்தா கூட அப்பமும் பாட்டு வரும், பாட்டு வரும், பாட்டு வரும். பவுலுக்கு சாத்தியம்னா உங்களுக்கு சாத்தியங்க. பவுல் ஒன்னும் ஏதோ மாம்ச பலத்துல இதை பேசல. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் என்ன சொல்றாரு, அதே கிறிஸ்து உங்களை பலப்படுத்துவார்னா நீங்களும் புயலின் நடுவிலே புல்லாங்குழல் வாசிக்க முடியும். அல்லேலூயா. மோசமான சூழ்நிலைகளிலே சாதகமாய் சிந்திக்க முடியும். தெரிஞ்சுக்கோங்க, கடவுள் பல ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அதுல முக்கியமான ஒண்ணு என்னன்னா, சூழ்நிலைகளை பார்த்து நகைக்கிற ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. இந்த பலப்படுத்துகிற கிறிஸ்து அல்லது கிறிஸ்து உங்களை பலப்படுத்தும் பொழுது எந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நீங்க வாழ முடியும்னா, வெற்றியோ தோல்வியோ, துன்பமோ இன்பமோ, குறைவோ நிறைவோ, நீங்க ராஜாவா தான் இருப்பீங்க. எல்லோருக்கும் பிரச்சனைங்கிறது பிரச்சனை கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? கருப்பா இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனை, ஃபேர் அண்ட் லவ்லி காரனுக்கு அதான் வருமானம். ஷோ பிசாசு உங்க வாழ்க்கையில எது ரொம்ப ஒஸ்டான சிச்சுவேஷன் சொல்லிட்டு இருக்கிறானோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த டைம்ல தான் உங்ககிட்ட இருந்து தேவன் ஒரு பெஸ்ட வெளியில கொண்டு வர போகிறார். அந்த டைம்ல தான் தேவன் உங்ககிட்ட இருந்து சிறந்த ஒன்றை வெளியே கொண்டு வருகிற நேரமாக அது இருக்கிறது. சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவா. இங்க சூழ நெருப்புக்குள்ள இருக்குன்னா சிங்கக்கேபில இருக்கலாங்கல்ல. மகிமைப்படுத்துதல் நடந்து கொண்டே இருக்கிறது, காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. யாராலையும் தடுக்க முடியாத ஒரு மகிமையும் ஒரு காரியமும் வெளியே வந்து கொண்டே இருக்கிறது. எனது சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, எனது சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். அப்ப அதை எடுத்துக்கோங்கிறார். என்ன சமாதானம்? புயல் அடிக்குது, காத்தடிக்குது, அவைகளுக்கு நடுவுல ஆராதனை உமக்கு பாட்டு. இது காமனா வராது, ஆனா வர வைக்கிறாரு. அதுதான் அவருடைய பலப்படுத்துதலாக இருக்கிறது, அதுதான் அவருடைய பலனா இருக்கிறது. இந்த காட்ஸ் பெர்ஃபெக்ட் பிக்சர் பத்தி பேசணும். தேவனுடைய அந்த பரிபூர்ண படம், அதை பற்றி பேசணும். ஞாபகம் இருக்குதான் உங்களுக்கு தெரியல. பைபிள்ல இருந்து அந்த ப்ரொஃபைல் ஷாட், தேவன் உங்களை குறித்து வரைந்து வைத்திருக்கிற அந்த முழுமையான படம் என்ன அப்படிங்கிறத எடுத்து என்ன பண்ண ஆரம்பித்தோம், பேச ஆரம்பித்தோம். ஸோ இன்னைக்கு ஒரு காரியத்தை பேசணும்னு நான் தூண்டப்பட்டேன், அதை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். பிலிப்பியர் 4:12 தான் இன்றைக்கு வாசிப்போம். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும், பட்டினியாய் இருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். 2 நிலைகளில் இங்கே வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று தாழ்ந்திருக்கிறது, இன்னொன்று வாழ்ந்திருக்கிறது. எந்த வசனத்தை நீங்கள் எப்படி இது வரைக்கும் படிச்சீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் ஆழமாக அதை பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் என்ன மாதிரி பிலீஃப் சிஸ்டம் உங்களுக்குள்ளே வருதோ அதுக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் எப்போவுமே தொடர்பு இருக்கும். எல்லாம் சொல்லுங்கள், என் நம்பிக்கைக்கும் என் வாழ்க்கைக்கும் தொடர்பு இருக்கும். என் வாழ்க்கை நல்லாவே இல்லைன்னா கன்ஃபார்மாக சொல்கிறேன், உங்கள் நம்பிக்கை நல்லாவே இல்லைன்னு அர்த்தம். உங்கள் நம்பிக்கையை நீங்கள் மாற்றி அமைச்சே ஆகணும். சரியான நம்பிக்கைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா நம்பிக்கையில் கோளாறு இருந்ததுன்னா எல்லாத்துலேயுமே கோளாறு இருக்கும். எதையோ ராங்காக பிலீவ் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ கடவுளுடைய வார்த்தையை நாம் ஏன் கேட்குறோன்னா, கரெக்டாக நம்புறதுக்கு நம்ம படிப்போம். எப்படி நம்பணும், எதை நம்பணும், கடவுள் எனக்காக எதை வைத்திருக்கிறார், எதை வைக்கலை, அல்லது எதை வச்சிருக்கிறாருன்னா அதை எப்படி நான் அடைகிறது, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு போதனையாக இருக்கிறது. இப்போ இந்த வசனத்தை படிக்கும் பொழுது வழக்கமாக என்ன மாதிரி பார்வைகள் இருக்குது? வாழ்க்கையில் என்ன வேணாலும் நடக்கலாம். திடீர்னு வாழ்வு இருக்கும், திடீர்னு எப்படி இருக்கும், தாழ்வு இருக்கும். திடீர்னு நீங்கள் நிறைவாக இருப்பீங்க, திடீர்னு எப்படி ஆயிடுவீங்க, குறைவாயிருவீங்க. திடீர்னு நல்லா சாப்பிடுவீங்க, அடுத்த நாள் பட்னியாக கிடந்தாலும் கிடப்பீங்க. இப்படி யோசித்தாங்க. பவுல் இப்படி கற்றுப்பீங்க. அந்த அந்த ஏமாற்றத்துக்கு நடுவில் எப்படி பயணிப்பதுங்கிறத நீங்கள் கற்றுப்பீங்க.
அல்லது அந்த தோல்வி நடுவில் எப்படி வாழ்க்கையை எப்படி கொண்டு போகிறதுங்கிறத நீங்கள் கற்றுப்பீங்க. அந்த பஞ்சத்தின் நடுவில் எப்படி தேவனை சார்ந்துக்கிறதுங்கிறத நீங்கள் கற்றுக்க ஆரம்பிப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு போதனை தான் இன்னைக்கு மாலையில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த பிலிப்பியர் புத்தகத்தையே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பவுல் அப்போஸ்தலன் என்கிற ஒரு தேவனுடைய மனிதர் சூழ்நிலைகளை ஆளுகிறவராக இருக்கிறார். எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த புக் ஆஃப் இந்த பிலிப்பியர் புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் சிறைச்சாலையிலிருந்து எழுதுகிறார். சிறையிலிருந்து சும்மா இல்லை, என்ன எழுதுகிறாரு? நிருபங்கள் எல்லாம் எழுதுகிறார். வழக்கமான மனிதர்கள் சிறை சென்றால் என்ன ஆகும்? சிலருக்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனை பார்த்தாலே என்ன ஆகிடும்? சிலர் போலீஸை பார்த்தாலே அலர்ஜி ஆயிரும். சிலருக்கு உள்ள ஸ்டேஷனை பார்த்தா என்ன ஆயிரும்? ஒரு மாதிரி ஆகிடும். ஆனால் இவர் உள்ளே போயிட்டார், தலைவர். ஆனால் இதில் என்னென்னா, ஆமாம் கொஞ்சம் அவமானமாக இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும், எதையாவது பண்ணிட்டு போனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நல்ல காரியத்துக்காக போயிருக்கிறாரு, அதனால் கஷ்டம் இல்லை, பெருமை தான். ஆமேன். தலைவர்கள்லாம் பாருங்களேன், கை காட்டே போவாங்க வேனில். பார்த்தீங்களா நீங்கள்? எங்கே பிக்னிக்காக போகிறீங்க? ஹாய் பாய் 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 பாய்ன்ட்டு அங்கே கொண்டு போய் இறக்கி விட்ருவாங்க. அப்புறம் போராட்டம் அது இதுன்ட்டு, சிறை நிரப்பும் போராட்டம் ஆகும், நிறைய பண்ணுவாங்க பாருங்க அப்படின்ட்டு. ஆனால் முன்னாடிலாம் அப்படி கிடையாது. ஜெயிலுக்கு போகிறது இந்த சுதந்திர காலகட்டத்திலலாம் பெண்டு கலந்துரும். வஉசி இந்த மாதிரிலாம் பார்க்குறீங்க பாருங்க, அவ்வளோதான், கதையே முடிஞ்சு போயிடும். அந்த மாதிரி சிறை. ஆமாம், அன்னைக்கும் உள்ளதையும் இன்றைக்கும் கம்பேர் பண்ண முடியாது பாருங்களேன். பவுல் வாழ்ந்த காலத்துலேயும் சிறை அப்படிங்கிறது அது வந்து சாதாரணமானது இல்லை, பயங்கர கொடூரமான விதத்தில் அது இருக்கும். பல மோசமான சூழல்களால் அது நிறைஞ்சிருக்கும். அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸில் தான் இவர் கைது செய்யப்பட்டு உள்ளே போடப்படுகிறார். அப்படி சிறைச்சாலையில் இருக்கிற ஒருவர் எழுதின நிருபம் தான் இந்த பிலிப்பியருக்கு எழுதின நிருபம். நல்லா கவனிங்க, சிறைச்சாலையிலிருந்து ஒருத்தர் எழுதுறாருனாலே அது பெரிய விஷயம்தான். ஆமென். ஏன்னா சிறை என்பது என்னுடைய சரீரங்களுக்கு போடப்பட்ட ஒன்றுதானே தவிர என் சிந்தனைகளுக்கு போடப்பட்ட ஒன்று அல்ல. எப்படி சூழ்நிலைகளை நாம் வித்தியாசமாய் பார்க்க ஆரம்பிக்கிறோம், அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் கிறிஸ்து உங்களுக்கு தருகிற பலனா இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்படின்னா என்னன்னு நீ கற்றுக்க போறீங்க. கடவுளுடைய பலன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, நீங்கள் நல்லா இருக்கும்போது, நல்ல சூழலில் போகும்போது மட்டும் ஸ்தோத்திரம் அல்லேலூயா அப்படி சொல்ல மாட்டீங்க. சூழ்நிலையே வேற மாதிரி இருந்தால் கூட அப்பமும் பாட்டு வரும், பாட்டு வரும், பாட்டு வரும். மோசமான சூழலில் கூட என்ன வரும்? நல்ல பாட்டு வரும். அதனால தான் இது ஒரு டைம் இல்லை, இவங்களுடைய லைஃப் ஸ்டைலே அப்படிதான். Praise is a lifestyle. Prison or palace, we will praise. சிறையோ சிங்காசனமோ துதிப்பது எங்கள் வேலையா இருக்கிறது. எப்படி வாழ்ந்துருக்கிறாங்க பாருங்க. ஆமென், praise God. சிறையோ சிங்காசனமோ நாங்கள் என்ன பண்ணிகிட்டே இருப்போம்? தூச்சிக்கிட்டே இருப்போம். இன்னொரு முறை பார்த்தீங்கன்னா அடித்து நல்ல காயெல்லாம் படுத்தி அப்படியே கெட்டி தொங்க விட்டாங்க. அப்பவும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? பாட்டு தான் பாடியிருக்கிறாங்க. அப்போ கூட கைத்தட்டி, அப்போ கூட நல்ல உற்சாகமாக நல்லா என்ன பண்ணியிருக்கிறாங்க? பாட்டு பாடி இருக்கிறார்கள். காரணம் என்ன? இந்த சூழ்நிலை என்னை தடை செய்ய முடியாது. இந்த சூழ்நிலையை தாண்டி வாழுகிற ஒரு பலனை கிறிஸ்து எனக்கு தருகிறார். எல்லாம் சொல்லுங்க, நான் சூழ்நிலையின் கைதி அல்ல. ஆமென். இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா, உங்களை எங்கேயாவது விட்டா அங்கே நீங்க ராஜா மாதிரி வாழ்வீங்க. இது அந்த மாதிரியான ஒரு பலன், இது அந்த மாதிரி ஒரு ஞானம், அந்த மாதிரியான ஒரு தெளிவாக அது இருக்கிறது. அதை பெறணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ரெண்டு காரியம் இருக்கிறது கிறிஸ்தவத்தில். ஒன்று, ஆண்டவரே என் சூழ்நிலையை மாற்றும் அப்படின்னு ஜெபம் பண்ணுறது. இன்னொன்று இருக்கு, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதை மேற்கொள்கிற மனிதனா என்னை மாற்றும் அப்படின்னு ஜெபிக்கிறது. வழக்கமாக மக்கள் என்ன ஜெபம் செய்வாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம்.
எதிர் வீட்டுக்காரனை மாற்றும், மாமியாரை மாற்றும், மருமகளை மாற்றும், ஆண்டவரே என் முதலாளியை மாற்றும், மோடியை மாற்றும், எல்லாத்தையும் எல்லா மூடியையும் மாற்றுன்னு ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க உட்காந்து. ஆனால் யாருமே என்ன ஜோம் பண்ண மாட்டாங்கன்னா, கர்த்தாவே என்னை உருவாக்குங்க, என்னை எதா ஆனாலும் பரவாயில்ல, நான் போய் நின்று ஜெயிக்கணும், அந்த மாதிரி ஆளை என்னை ஆக்குங்கலாம் கேட்கறது கிடையாது. ஆனால் இப்படி கேட்பீங்கன்னா உங்களுக்கு சிறையா சிங்காசனமானு டிஃப்ரெண்டே தெரியாது, எங்கும் நீங்க ராஜாவா இருப்பீங்க. இது எப்படி இருக்குது? நேத்து இல்லை, நாளை இல்லை, எப்பவுமே ராஜா. கோட்டை இல்லை, கொடியும் இல்லை, அப்பவும் நான் ராஜா. ராஜா யாரோ ஒருத்தருக்கு புரியுறது, ஏன் நமக்கு புரிய மாட்டேங்குங்கிறதா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குது. நாம எல்லாருமே என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்றோம்னா, சூழ்நிலைகளுக்கு கைதிகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா கடவுள் அதுக்காக நம்மளை அழைக்கல, உங்களை ராஜா மாதிரி வாழ அழைத்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, ராஜா. இயேசு தலையில் முற்கிரீடம் வைக்கப்பட்டது என்பது உண்மைதான். ஆனா உங்களுக்கு தெரியுமா, மேலே எழுதியிருந்தாங்க, இவர் யூதருக்கு ராஜா. சிலுவையில் கூட தலைவர் கிங் மாதிரி தான் இருந்திருக்கிறாரு. தலையில பொற்கிரீடமா முற்கிரீடமாங்கிறது மேட்டர் கிடையாது, ராஜா கலை கொட்டிக்கிட்டே இருக்குது. ஆமென். தட் இஸ் டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல் மை ஃப்ரெண்ட். இது உங்களுக்கு என்னன்னு புரியணும். இதை புரிய வைக்கிறதுக்கு பவுல் முயற்சி பண்ணுகிறார். ஆனால் நம்ம தப்பாவே புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம என்ன நினைச்சிட்டோம், ஒரு காலத்தில் இப்படி இருப்போம், எப்படி காசாக இருக்கும், ஒரு காலத்தில் ஒன்றுமே இல்லாமல் இருப்போம், ஒரு காலத்தில் திருப்தியாக இருப்போம், ஒரு டைமில் பட்னியாக இருப்போம், அப்புறம் என்ன போட்டிருக்குது, தாழ்ந்திருப்போம், இல்லைன்னா எப்படி இருப்போம், வாழ்ந்திருப்போம். இது இந்த சுழற்சி மாதிரி வாழ்க்கையில் ஏதோ வந்துட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. பிரச்சனை யாருக்கு பிரச்சனை தெரியுமா? அதை கையாள தெரியாதவர்களுக்கு. இப்போ இதுக்கு ஒரு 1 லட்சம் ரூபாயாவது கொடுத்துருக்கணும் இந்த வார்த்தைக்கு. அவ்வளோ மேட்ரு ஆன ஒரு வார்த்தை சொல்கிறேன். ஆனால் எல்லாம் சொல்லுங்க, பிரச்சனை யாருக்கு பிரச்சனைனா அதை கையாள தெரியாதவங்களுக்கு தான் அது பிரச்சனை. எல்லோருக்கும் பிரச்சனைங்கிறது பிரச்சனை கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? கருப்பாக இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனை, ஃபேர் அண்ட் லவ்லி காரனுக்கு அதான் வருமானம். ஷோ நீங்க சொல்றீங்க ஐ ஹாவ் அ ப்ராப்ளம் பிரதர், ஒரு இந்தியனா பிறந்தது எனக்கு பிரச்சனை. அவன் சொல்லதான் வருமானம், வருவாய் தருணம் இதுவே அப்படின்னு அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். ஸோ நான் இது ஒரு ஆட்டிடியூட்ஸ். இட் இஸ் ஆட்டிடியூட்ஸ் மேட்டர்ஸ், இட் இஸ் a பிலீஃப் மேட்டர்ஸ். இது நம்ம மக்களுக்கு சொல்லி தர்றதே கிடையாது. நம்ம மக்கள் எல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஆண்டவரே அப்படியே உன் சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுகிறார் அப்படிங்கிறாங்க. ஆமாம் மாற்றுறாரு, நானும் நம்புகிறேன். ஆனால் நான் இன்னொன்று நம்புகிறேன், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் மிதிச்சிட்டு போகிற மாதிரி அவர் என்ன மாற்றுகிறார், இதை நான் அதை விட நம்புகிறேன். 3 பேர் தான் கைத்திட்டு இருக்கீங்களா? பார்த்தாவே 3 பேருக்கு ஞான உதயம் வந்திருக்குது. புரியுதா நான் என்ன பேசுறேன்னு? இப்போ சம்டைம்ஸ் மலையே பேர்ந்து போ in the name of Jesus அப்படின்னு சொல்லலாம், கூப்பிட்டுருக்கிறார். ஆனா சில நேரம் கடவுள் சொல்றாரு, எல்லா மலையையும் பேர்ந்து போன்னு ஏன் சொல்ற, கிரேனேடு இருக்க போகுது, சும்மா பேர்ந்து போன்னு சொல்லாத, அதை வச்சு பிசினஸ் பண்ணலாங்கிறாரு. ஹலோ, சில மலைகள் பெயர்க்கப்பட வேண்டியது, சில மலைகள் சுதந்திரிக்கப்பட வேண்டியதா இருக்கிறது. ஆமென். அதனாலதான் பழைய ஏற்பாட்டில் ஒரு மனுஷன் 80 வயசு தாத்தான்னா சண்டைக்கு வந்துடுவார். அவரு காலேப்பு, யாரை பார்த்து தாத்தான்னு அப்படின்றாரு. அவரு மலை நாட்டை எனக்கு தாருங்கள் அப்படின்னு கேட்கிறாரு. சூழ்நிலைகள் எல்லாம் மாறட்டும் அப்படின்னு நம்ம ஜோம் பண்ணுறது தப்பு கிடையாது, நம்ம ஜோம் பண்ணலாம். ஆனால் அது எப்போவுமே அந்த ஜெபத்தை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனால் இன்னொரு ஜெபம் நீங்கள் பண்ணி பாருங்க உங்கள் வாழ்க்கையில், ஆண்டவரே எந்த சூழலாக இருந்தாலும் அதில் ராஜரீகம் பண்ண எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு ஜோம் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் மிதிச்சு போய்கிட்டே இருப்பீங்க. இட்ஸ் டிஃப்ரெண்ட் திங்ஸ். இதுக்கான போதனைகள் நம்ம கிறிஸ்தவத்தில் தேடி பார்த்தீங்கன்னா இருக்காது. நம்ம கிறிஸ்தவத்தில் நமக்கு அளிக்கப்படுகிற போதனைகள் எல்லாமே எதுனா, கவலைப்படாத கர்த்தர் எப்படியாவது உன் சூழ்நிலையை மாற்றிடுவார். அது கொஞ்சம் பாருங்க, அது இல்லைன்னே நான் சொல்லலை, வேணுங்கதான் உங்களுக்கு பிரதர். அப்போ என்ன, அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் வந்திருக்கோம். ஒன்றும் கலங்காதிருப்பீர்களாக, முடிவரை பொறுத்திருங்கள்.
நான் இன்னைக்கு பிரச்சனையை தீர்றதை பற்றி மட்டும் நான் பேசுறதுக்காக வரல. என்னைக்குமே பிரச்சனையை தீர்க்கிறது எப்படின்னு பேசிட்டு இருக்கிறேன். நான் நிரந்தர முடிவுகளை எப்படி ஏற்படுத்துவதுன்னு பேசிட்டு இருக்கிறேன். கோலியாத்தை அகத்தும் அப்படிங்கிறது தான் இஸ்ரவேலர்களுடைய வேண்டுதலாகவும் விருப்பமாகவும் இருந்தது. ஆனால் தாவீது அகற்றும் விளக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவன் என்னமா இல்லை, செம்ம ஆள். நான் விளையாடுறதுக்கு சூப்பரான ஒரு கிரவுண்டு கிடச்சிருக்குது, வெட்டி போட்டால் 8 ஊர் திங்கலாம், அப்படிதான் அவன் பார்த்தான். யார எல்லாம் சொல்லுங்க, பெர்ஸ்பெக்டிவ். எல்லாம் சொல்லுங்க, பெர்ஸ்பெக்டிவ். ஆட்டிடியூட் இஸ் த மேட்டர் அப்படிங்கிறத இன்னைக்கு வணிக உலகமே கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க அதை பற்றி ரொம்ப பேசுகிறாங்க. ஆனால் நம்ம தான் அந்த மாதிரி காரியங்கள்லாம் கற்றுக்கொள்றதே கிடையாது. ஆட்டிடியூட் இஸ் த மேட்டர். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எல்லாரும் பிரச்சனையாக பார்த்துட்டு இருக்கும்போது இவன் மட்டும் எப்படி பார்க்குறான்னா, கோலியாத்து எனக்கு பிரச்சனை கிடையாதுங்க, என்னை ராஜாவாக்க வந்திருக்கிற வாய்ப்பாக இருக்கிறது. நிறைய நேரத்தில் நாம் பிரச்சனை என்று சொல்வது பிரச்சனையே இல்லை, அது ஒரு வாய்ப்பு. ஆனால் அதை பார்க்கறதுக்கு ஒரு ஞானம் நமக்கு தேவை, அதை பார்க்கறதுக்கு ஒரு வெளிச்சம் நமக்கு தேவை, அதை பார்க்கறதுக்கு தேவனுடைய அந்த அந்த ஆவியிலிருந்து, அந்த கிருபையிலிருந்து அதை பார்க்கறதுக்கான ஒரு எபிலிட்டி நமக்கு தேவைப்படுகிறது. அதனால தான் யாரும் பார்க்காததை தாவீது பார்த்தான். அப்போ பிரச்சனைகள் எல்லாமே மாறட்டும் மாறட்டும் மாறட்டும். சில பாருங்க வீட்டை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, பார்த்துக்கீங்களா நீங்கள்? சிலர் வேலையை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. பேரை மாற்றுறாங்க, என்னத்தெல்லாமா மாற்றுறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, எப்படியா இதெல்லாம் வெளியில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதை மாற்றிட்டாலே எல்லாம் சரியாயிடும் அப்படின்ட்டு. ஆனால் கடவுள் சொல்கிறாரு, நான் உனக்கு ஒரு பலத்தை தரேன், ஒரு ஞானத்தை தரேன், அதை நீ பெற்றுக்கொண்டனா நீ எப்படி ஆயிடுவ தெரியுமா? தீழ்ப்பானதிலிருந்து நலமானதை பிறப்பிப்பாய். உன்னை நான் ட்ரெயின் பண்ணி அனுப்ப விரும்புகிறேன், அந்த ட்ரைனிங்கை மட்டும் நீ எடுத்துக்கிட்டேன்னா கெட்டதுலேருந்து நல்லதை கொண்டு வந்துடுவேங்கிறாரு. நம்ம எங்கே நல்லது அப்படின்னு தேடிட்டு இருக்கோம். கடவுள் சொல்கிறாரு, நான் மட்டும் உன்னை உருவாக்கி உன்னை அனுப்புனேன்னா கெட்டதுல இருந்து நல்லதை நீ கொண்டு வந்துடுவேங்கிறாரு. எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ட்ரைனிங் வேணும்? The training for reigning. பால் அப்போஸ்தலர் அல்லது வெற்றி பெற்றவர்கள் அல்லது தேவ மனிதர்கள் இதை புரிந்து கொண்டு அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அதனால தான் அவர்கள் சூழ்நிலைகளுக்கு கைதிகளாக அவர்கள் வாழவில்லை, சூழ்நிலைகளுக்கு ராஜாக்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். எந்த சூழ்நிலைகளிலேயும் எப்படி இருப்பது என்பதை நான் கற்றுக்கொண்டு வைத்திருக்கிறேன் பவுல் சொல்றார். நிறைவா இருக்கும்போது என்ன செய்யணும் எனக்கு தெரியுங்கிறாரு, குறைவா இருக்கும்போது என்ன செய்யணும்னு எனக்கு தெரியுங்கிறாரு. ஆமென். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படிங்கிறாரு. அப்போ ஒரு சிறையில் இருந்துகிட்டு சிந்திப்பது சாத்தியம் இல்லை, ஆனால் சிறையிலிருந்து சிந்தித்து சில காரியங்களை அவர் எழுத ஆரம்பிக்கிறார். ஆமென். அப்போ வழக்கமான மனிதர்களுக்கு சில காரியம் தடைகளாய் மாறுகிறது, ஆனால் சாதிப்பவர்களுக்கோ அல்லது தேவ பலனை பெற்றவர்களுக்கோ எதுவும் தடை கற்களாக இருக்கிறது இல்லை, எல்லாம் அவர்களுக்கு படிக்கற்களாக மாறுகிறது. ஆமென். பிரைஸ் காட். நல்லா கவனிங்க, இப்பவும் கூட வேதாகமத்துக்கு அடுத்ததாக பிரபலியமாய் விற்கப்படுகிற ஒரு புத்தகம் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? உலகத்தில் அதிகமாக விற்பனையாகிற லிஸ்ட்ல எது இருக்குது? பைபிள் தான் இருக்குது. இது வரைக்கும் விற்பனையில் அதிகம் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா மொழிகளிலும் எல்லா நாடுகளிலும் அதிகமாக டாப் செல்லிங் புக்ஸ் அதில் எது தான் இருக்குது? வேதாகமம் தான் இருக்குது. அதிகமாக விற்றது, அதிகமாக விற்று கொண்டிருக்கிறது எல்லாமே. அந்த லிஸ்ட்டில் இன்னொரு புக்ஸ் இடம் பிடிச்சிது. ரொம்ப நாட்களாக அந்த இடத்துல தான் அது இருந்தது. அந்த புத்தகம் பேர் தெரியுமா உங்களுக்கு? மோட்ச பிரயாணம். கை தட்டுங்க பார்க்கலாம், பிரதருக்கு கரெக்டாக சொல்லியிருக்கிறேன், நல்லா தட்டுங்க பார்க்கலாம். மோட்ச பிரயாணம். ஜான் பனியன் அப்படிங்கிற ஒருத்தர் எழுதினது. ஆமாம், பனியனுடைய பேர் நினச்சிக்காதீங்க, அவர் பேர் ஜான் பனியன். ஆமாம், அவர் அவரை சிறையில் அடைச்சி போட்டாங்க. அந்த சிறையில் இருந்தபோது தேவன் அவருக்கு கொடுத்த வெளிப்பாட்டை அவர் எழுதியிருக்கிறார். வாசிக்கலைன்னா ஒரு முறை என்ன பண்ணலாம், வாங்கி வாசிக்கலாம். ஜான் பனியன் எழுதின மோட்ச பிரயாணம், தமிழில் பில்கிரிம்ஸ், இங்கிலீஷில் என்ன பில்கிரிம்ஸா அந்த மாதிரி வரும், மோட்ச பிரயாணம் அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போது ஜெயிலில் இப்படி தான் இருக்கணும்னு நினைக்கும் பொழுது ஜெயிலில் இருந்து வேதாகமத்துக்கு அடுத்ததாக விற்கக்கூடிய நல்ல புத்தகத்தை வெளியே கொண்டு வந்துட்டாங்க. எல்லாம் சொல்லுங்கள், தேவனுடைய பிள்ளைகள் சூழ்நிலைகளுக்கு கைதிகள் அல்ல.
மோசமான சூழலில் இருந்தும் நல்ல காரியங்களை அவர்கள் பிறப்பிக்கிறார்கள். ஆமென். பிசாசு உங்க வாழ்க்கையில எது ரொம்ப ஒஸ்டான சிச்சுவேஷன் சொல்லிட்டு இருக்கிறானோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த டைம்ல தான் உங்ககிட்ட இருந்து தேவன் ஒரு பெஸ்ட்டை வெளியில கொண்டு வர போகிறார். அந்த டைம்ல தான் தேவன் உங்ககிட்ட இருந்து சிறந்த ஒன்றை வெளியே கொண்டு வருகிற நேரமாக அது இருக்கிறது. அதை குறித்த ஒரு அவேக்கனிங் நமக்கு இருக்கணும், அதான் ரொம்ப அவசியம். ஜான் பனியன் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய சீன தேசத்துலலாம் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிறைய பேர் அந்த சிறையில் இருந்தபோது நிறைய எழுத்துக்களை அவர்கள் இந்த பில்கிரம் ப்ரோக்ரஸ் அப்படின்ட்டு இருக்கு, அதான் புக்ஸ். ஸோ சிறையில் அடைக்கப்பட்ட போது நிறைய பேர் எழுத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க, செய்திருக்கிறார்கள். விட்னஸ் லீ, வாட்ச்மேன் நீ, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த பேர்லாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. விட்னஸ் லீ, வாட்ச்மேன் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது என்ன நீ 3-4 பேர் இருக்கிறீங்களா? பரவாயில்ல, இவங்கெல்லாம் கற்றுக்கிறவங்கன்னு அர்த்தம். கொஞ்சம் புக்ஸ் கிஸ் படிக்கிற பழக்கம்லாம் இருக்குது, கொஞ்சம் தேடலாம் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த விட்னஸ் லீ, வாட்ச்மேன் நீ இவங்கெல்லாம் சிறையிலே சுவிசேஷத்துக்காக பிடிக்கப்பட்ட போது அவர்கள் ஏராளமான புத்தகங்கள் எழுதினாங்க. இன்றைக்கி வரைக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் அவங்களுடைய புத்தகங்கள்லாம் வாசிக்கிறது, ரொம்ப பிடிக்கும். ஆமாம். ஸோ என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னா, வழக்கமான மனிதர்களுக்கு சிறை என்பது ஒரு தடையாய் பார்க்கப்படுகிறது. ஆனால் தேவ பலத்தை பெறுகிறவர்களுக்கு அது தடையாய் அல்ல, அது ஏறி நிற்கும் ஒரு எடையாக அவர்கள் பார்க்கிறார்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் சூழ்நிலையின் கைதி அல்ல, சூழ்நிலைகளை ஆளவே தேவனை படைத்திருக்கிறார். ஆமென். இப்போ 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 புரிஞ்சுக்கோங்க, இந்த இந்த சிறையில் இருந்து கொண்டு அவர் எழுதுகிற எழுத்துக்களை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஜெயிலுக்குள்ளே இருந்துட்டு அவர் என்னெல்லாம் எழுதுறாரு அப்படிங்கிறத வீட்டில் போய் ரொம்ப நல்ல புக்ஸு இதை இன்னும் இங்கே ஒரு முறை வாசித்து பார்க்கலாம். இந்த பிலிப்பியர் புஸ்தகத்தை அப்படி வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன எழுதியிருக்கிறாரு இதில் அப்படின்னு பார்த்தா அதிகமான ஒரு வார்த்தைகள் திரும்ப திரும்ப உபயோகப்படுத்துகிறார் இந்த பிலிப்பியர் புத்தகத்தில். என்ன வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி, சந்தோஷம், இந்த வார்த்தையை தான் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு தெரியும் இல்லையா? சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் மறுபடியும். ஏன் மறுபடியும் சொல்கிறோம்? ஏன்னா மறுபடியும் சோகமாயிடும்ல, அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால மறுபடியும் சொல்கிறேங்கிறார். சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள், கர்த்தருக்குள் எப்பொழுதும். இந்த வார்த்தையெல்லாம் இதில் வருது, இந்த பிலிப்பியரில் வருது. இப்போ வழக்கமான காரியம் எப்படி, ஜெயிலுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆளை பார்க்க போகிற ஆட்கள் என்ன சொல்லுவாங்க? சந்தோஷமா இருங்க, கவலைப்படாதீங்க, சீக்கிரமாக ஜாமீன் வாங்கிடுறோம், எந்த கடலில் போயாவது அப்படின்னு சொல்லி அவங்கள என்ன பண்ணுவோம், ஆறுதல் படுத்துவோம், எப்படியாவது ஒரு நல்ல வக்கீலை பிடிச்சி வெளியே கொண்டு வந்துடுறோம் அப்படின்னு நம்ம தான் சொல்லுவோம். ஆனால் இவர் போகிற ஆளுக்கெல்லாம் சந்தோஷமா இருங்க, கவலைப்படாதீங்க, நல்லா சாப்பிட்டீங்களா அப்படிங்காரு. நம்ம உள்ள இருக்கோமா, இவன் உள்ள இருக்கானான்னு வர்றவனெல்லாம் குழம்பி போயிடுறான். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிற பலனா இருக்கிறது. ஆமாம், இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு கேள்விப்பட்டு ஒருத்தர் வராரு, நீங்கள் அவர்கிட்ட என்ன பேசுகிறீங்க? கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை இன்னும் உயர்த்துவார் அப்படின்னா, ஆமாம் இவருக்கு தானே பிரச்சனை, நான் வந்தேன். இவர் பேசுகிறத பார்த்தா உங்களுக்கு விளங்குச்சான்னு தெரில. இந்த மாதிரி ஒரு ஜீவனை தான் அவர் உங்களுக்குள்ள வைக்கிறாரு, இந்த மாதிரி ஒரு பலனை தான் அவர் உங்களுக்கு வைக்கிறாரு, இந்த மாதிரி கிருபையை தான் அவர் உங்களுக்குள்ள வைக்கிறாரு. ஆமென். பவுல் அப்போஸ்தலன் இதை பல விதத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அந்த வார்த்தைகளை உங்களுக்கு காட்டுறேன், இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும் பாருங்க. இந்த மாதிரிலாம் எல்லாரும் பேச முடியாது பாருங்க. நாடி நரம்பு ரத்தம் சதலெல்லாம் சத்திய வெறி ஏறினா தான் பேச முடியும். இது அப்படி ஏறி இருக்கிற ஒரு ஆள் பவுல், அதனால தான் அப்படி பேசுகிறார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8ல் இருந்து வாசிக்கிறோம், கவனிங்க. இந்த போதனையை நீங்கள் கரெக்டாக கேட்பீங்கன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா, பஞ்சமோ தரித்திரமோ குறைவோ என்ன சொல்லுவீங்க தெரியுமா? ஏ வாடா 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 அந்த மாதிரி ஆயிடும். கண்டிப்பா கண்டிப்பா வாடா அப்படின்னீங்கன்னா அது கிளம்பி ஓடிடும். ஆமாம், கவனிங்க. 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் பாருங்க. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. அது எப்படிங்க? ஒரு பக்கம் இல்லை, தட் இஸ் அ காமன் திங்ஸ் இல்லையா?
நெருக்கப்பட்டா என்னதான் ஆகணும்? ஒடுங்கி தான் போகணும். ஆனால் அவர் சொல்றாரு, நெருக்கப்பட்டும் நாங்கள் என்ன பண்றதில்லை, ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனம். அப்போ இது எப்படி, இது என்ன பலன், இது என்ன மாதிரி ஆற்றல் பாருங்களேன். வெற்றி பெறுவது மட்டும் ஆற்றல் அல்லது நிறைந்திருக்கிறது மட்டும் ஆற்றல் அப்படின்னு நினைக்காதீங்க. வாழ்க்கையில் இப்படி குறைவான அல்லது எதிர்ப்பான சவாலான நேரங்கள் வழியாக நீங்கள் போகும் பொழுது கடவுள் ஒரு அபார ஆற்றலை உங்களுக்கு கொடுக்கிறார். அது என்னன்னா, எல்லா பக்கமும் நெருக்கப்படும் போதும் நீங்கள் முறிந்து போகாமல் நிற்பதற்கான ஒரு பலனை அவர் உங்களுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் நான் அடிக்கடி இதை இப்படி சொல்லுவேன். அதாவது நெருப்பு எரிகிறது, ஆனால் இந்த செடி கருகவில்லை. கடவுள் உங்கள் வாழ்க்கையை சில நேரத்தில் எப்படி வைக்க விரும்புகிறாருன்னா, அந்த காட்டில் இருக்கிற தீ பிடிச்சி எல்லாம் எரியுது, ஆனால் ஒரு செடியில் தீ பிடிக்கி ஆனால் கருகலை. எத்தனை பேர் புரிஞ்சுன்னு தெரில. இது எப்படி இருக்குதுன்னா, வேற யாராவது இருந்தால் ஒன்றும் தான் போயிருப்பாங்க, ஆனால் நீங்கள் எரிஞ்சுக்கிட்டு கருகாமல் நின்றுக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த மாதிரி கடவுள் உங்களை வாழ்க்கையை வைக்கிறாரு, அந்த மாதிரி தேவன் உங்கள் வாழ்க்கையை வைக்கிறார். அதுவே ஆச்சரியமாக இருக்குது. அதாவது இப்போ சிங்கக்கபில போகாமல் காப்பாற்றுறது ஒரு காரியம், ஆனால் உள்ளே போயும் சிங்கத்தை தலைவணியாக வச்சு படுத்து தூங்குறது இன்னொரு மேட்ரு. நெருப்புக்குள்ள போகாமலே இருக்கிறது ஒரு பாதுகாப்பு, ஆனா எத்தனை மடங்கு நெருப்பு இருந்தாலும் உள்ள போயிட்டு முடி கூட கருகாம வெளியே வர்றது இன்னொரு மேலான காரியமாக இருக்கிறது. ஆமென். இப்ப இவங்கெல்லாம் சூழ்நிலையை பந்தாடி இருக்கிறாங்க. உங்களுக்கு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அதை தான் அவர் பேச வராரு. இது எந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலுங்கிறத பேச வராரு. இது எந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறைங்கிறத அவர் போதிக்க வராரு. அதனால தான் சொல்றாரு, வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். வெற்றி வந்தா என்ன செய்யணும் எனக்கு தெரியும், தோல்வி வந்தாலும் என்ன செய்யணும்னு தெரியுங்கிறாரு. சிங்காசனத்தில் அமர வச்சா எப்படி இருக்கணுங்கிறதும் தெரியும், ஜெயிலில் தூக்கி போட்டா என்ன செய்யணுங்கிறதும் தெரியும். ஆனா எந்த சூழ்நிலையிலும் நான் கைதியா இருக்க மாட்டேன், எந்த சூழ்நிலையிலும் நான் ராஜாவாக இருப்பேன். அல்லேலூயா. சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனை பாருங்களேன், ஆனால் எவ்வளோ கெத்தா போகிறாங்க. உலகம் என்ன விரும்புதுன்னா, பாஸ் உன் கவலைக்கெல்லாம் நீ 3 நாள் ரூம் போட்டு அழணும் பாஸ், நீ என்ன சிரிச்சுக்கிட்டு இப்படி போயிட்டே இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லையா, நாங்கள்லாம் ரூம் போட்டு அழுதுருப்போம் நேரம், நீ தெம்பா நல்லா பவுடர்லாம் போட்டு நல்லா நீட்டாக பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு இப்படியே அலையிறிய, இந்த நேரத்தில் உனக்கு இது தேவையா, இது அழ வேண்டிய நேரம் அப்படிம்பாங்க. உலகத்தை பொறுத்த அளவுக்கும் நீங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியே போயிடணும், அதான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஒரு அம்மா கணவர் இழந்துட்டாங்க, அழுதுகிட்டே இருந்திருக்கு, விடமாட்டாங்கல்ல, அது ஃபுல்லாக அழுதுடுச்சு. கடைசியில் பார்த்தா ஒரு டைமில் ஆட்கள் இப்படி ஆகிட்டேன்னாங்க. அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. அதான் போயிட்டாரு, இன்னும் என்ன பண்ணேன், சாப்பாடு போடுங்க அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேலே என்ன பண்ணிகிட்டே இருக்கிறது, அழுதுகிட்டே இருந்து என்ன பண்ணுறது, சரி ஆண்டவர் கூட இருக்கிறார், இனி வாழ்க்கையை பார்ப்போம் அப்படின்னு ஆயிடுச்சு. ஆனால் உலகம் இது எப்படி பார்க்கணும், பத்தியா கல் நெஞ்சு கரியா இருப்பாளவா, கவலைப்பட மறுக்கிறாள, அழ மறுக்கிறாள, சோகமாக இருக்க மறுக்கிறாள. அதனால தான் சில நாட்களுக்கெல்லாம் அப்படியே இருப்பாங்க வெயிட் பண்ணிட்டு. ஏன்னா அதுக்கு முன்னாடி எங்கேயாவது போயிட்டா யாராவது சொல்லிடுவாங்களே அப்படின்ட்டான். இந்த சமூகம் இருக்கு பாருங்க, அது ஒரு சைக்கிள் போட்டு உங்களை அப்படியே உட்கார வைக்கும். இப்படி இருந்தால் தான் நான் உன்னை என்ன பண்ணுவேன், ஏற்றுக்குவேன், இது கவலையான நேரம், நீ அழுதுதான் ஆக வேண்டும் அப்படிம்பாங்க. இந்த சூழ்நிலையில் நீ கண்ணீர் தான் விடிக்கணும் அப்படிங்கிறதா அவங்களுடைய இதாக இருக்குது. ஆனால் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, இல்லை எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நாங்கள் என்ன பண்ணுறதில்லை, மனம் முறிவு அடைகிறதில்லை, ஒடுங்கி போகிறதில்லை. எல்லாம் சொல்லுங்க, நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை. அடுத்தது, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிட படுகிறது இல்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து. இது எப்படி இருக்குது, எல்லாமே தலையில இருக்குது. துன்பப்படுத்தப்பட்டு கைவிட படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, அவங்க ஒரு வித்தியாசமான பலத்தையும் வித்தியாசமான ஒரு விசுவாசத்தையும் வித்தியாசமான ஒரு காரியத்தையும் உள்ள என்ன பண்ணியிருந்தாங்க, வச்சிருந்தாங்க.
அதை அவர்களுக்குள்ளாக அவர்கள் பெற்று வைத்திருந்தார்கள், அவர்களுக்குள்ளாக அவைகள் நிரம்பி இருந்தது என்பதுதான் காரியமா இருக்குது. இது தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, உங்க சூழ்நிலை அது என்னன்னா, அதான் பிலிப்பியர்ல நம்ம படிக்கிறோம். மறுபடியும் அதை எடுங்க, பிலிப்பியர் 4:12. தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். அந்த கான்டெக்ஸ்ட்ல தான் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்ன நீங்க ஜெயிலில் வைக்கிறீங்களா அல்லது நீங்க பெயில் எடுக்கிறீங்களா அப்படிங்கிறது இல்லை, என்ன எங்க வைக்கிறீங்கிறது இல்லை, என்கிட்ட என்ன இருக்குது என்ன இல்லை அப்படிங்கிறத வச்சு கிடையாது. நான் என் வாழ்க்கையை எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என் வாழ்வின் பலனாக அவர் இருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அவர் என் வாழ்வின் பலனாக இருப்பதால் நான் சூழ்நிலைகளுக்கு கைதியாக இருக்க மாட்டேன். ஆமென். எல்லா சூழ்நிலைகளையும் ஜெயிச்சு முன்னேறுகிற ஒரு பலத்தை கடவுள் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். ஆமென். அதாவது பற்றாக்குறைகள் நேரத்தில், வியாதியின் நேரத்தில், விரும்பினது நடக்காத நேரத்தில், காரியங்கள் தோற்று போயிருக்கிற அந்த நேரத்தில் கூட கடவுளுடைய பலன் ஒரு மனுஷருடைய வாழ்க்கையில் மற்றவங்கெல்லாம் அந்த சூழ்நிலைகளை பார்த்து அஞ்சு கலங்கி பயந்து அவ்வளோதான் உட்கார்ந்துருக்கும் போது, இவர்கள் மாத்திரம் அந்த சூழ்நிலையிலே ஏதோ விசேஷமான ஒன்றை உருவாக்குகிறவர்களாக பிறப்பிக்கிறவர்களாக மாற்றப்படுகிறார்கள். ஆமென். அதனால தான் ஆண்டவர் 2 காரியத்தை சொல்றாரு. ஒன்று, மலையை பேர்ந்து போக வைக்கிற ஒரு விசுவாசம், அகற்றுவது, பிரச்சனையே அகன்று போ அப்படின்னு சொல்றது. கடவுள் பாருங்களேன், பிசாசே இல்லாத ஒரு உலகத்திலே நம்மளை வாழ வச்சிருக்கிறாரு. என்னங்க இருக்கிறானா இல்லையா? ஐயோ எல்லா இடத்துலையும் நிற்கிறான் பிரதர் அப்படிங்கிறீங்களா? இங்கே வந்தீங்கன்னா கொஞ்சம் மறந்துருப்பீங்க. சில இடத்துல அது மட்டும்தான் ஞாபகமாகவே இருக்கும். ஏன்னா இங்கே தான் அவனை பற்றி பேசுகிறதே கிடையாது, அவனுக்கு மரியாதை கொடுக்கறனால அந்த பக்கம் வர்றதே கிடையாது. நம்மளை பற்றிலாம் அங்கே பேச மாட்டாங்க பாஸ், சும்மா எதுக்கு அங்கே போய்கிட்டு ஒரு வார்த்தை. இவ்வளோ நாள் சபை ஆரம்பித்து நம்மளை பற்றி என்னைக்காவது பேசியிருக்காங்களா அப்படின்னு அவங்க வரவே மாட்டான். இயேசு வாழ்ந்த உலகம் எப்படி இருந்தது? பிசாசு இருந்தது, புயல் இருந்தது, காற்று இருந்தது, எதிர்ப்பு செய்கிற மனிதர்கள் இருந்தார்கள், எல்லாமே இருந்தது. ஆனால் எல்லாத்து நடுவுலையும் முடிக்க வேண்டியதை முடிச்சுட்டு வெற்றிகரமாக போனார். அல்லேலூயா. நான் இன்னைக்கு மாலையில் உங்களுக்கு அதான் சொல்ல விரும்புகிறேன். எல்லாமே இருக்குது, ஆனால் எல்லாத்தையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிற ஒரு சூத்திரம் ஒன்று இருக்கிறது, ஒரு வழி ஒன்று இருக்கிறது. அதுதான் தேவனிடத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியமாக இருக்கிறது. ஆமென். எல்லாத்தையும் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் மாற்ற முடியும். எஸ், மனிதர்கள், கெட்ட மனிதர்கள், மோசமான பிசாசு, மறுதலிக்கிற நண்பர்கள், காட்டி கொடுக்கும் நண்பர்கள், துரோகம் இழைக்கக்கூடிய தோழர்கள், எல்லா அனுபவத்தின் வழியாக தான் இயேசு போனார். ஆனால் தோக்கலை, ஜெயிச்சாரு. அல்லேலூயா. இன்னைக்கும் என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்து அப்படின்னா அதே கிறிஸ்து தான் உங்களை பலப்படுத்துறாரு. இந்த சூழ்நிலையில மற்றவனா தோத்து போயிருப்பான், ஆனா நீ இந்த சூழ்நிலையில ஜெயிப்ப, இந்த சூழ்நிலையில மேற்கொள்ளுவாய். இந்த சூழ்நிலையில இதை மிதிச்சு வெளியில வருவதற்கான கிருபைகளை நான் உனக்கு கொடுப்பேன். அதுதான் அவருடைய வார்த்தைகளா இருக்குது பாருங்க. அப்ப கவனிங்க, வழக்கமாக சிறை என்று சொன்னால், நம்ம ஊர்ல நம்ம வழக்கமாக பேசும்போது ஒரே சிறையா இருக்கு அப்படிம்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்படின்னா என்னது? நம்ம ஊர் லாங்குவேஜ்ல அது ஒரே சிறையா இருக்குன்னா என்னது? ஒரே சிறையா இருக்குப்பா என்ன, ரொம்ப பிரச்சனையா இருக்கிறதே நம்ம நிறைய நேரம் இப்படி தான் சொல்லுவோம், ஒரே சிறையா இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த சிறையா இருக்கிறத கூட எப்படி வேற மாதிரி மாத்திக்கலாங்கிறது தான் போதனையே. அப்ப அவர் சொல்றாரு, நான் உன்னை புதிதும் கூர்மையுமான போரடிக்கும் கருவியாக்குவேன். எல்லாம் சொல்லுங்க, புதிதும் கூர்மையுமான போரடிக்கும் கருவியாக்குவேன். கடவுள் நம்மளை ஒரு கருவியாக்க விரும்புகிறார். ஒரு விதமான வெப்பன், ஒரு விதமான ஆயுதமாக அவர் நம்ம மாற்ற விரும்புகிறார். எந்த மாதிரி ஆயுதம் தெரியுமா?
இதை எங்கேயாவது போட்டா இதுதான் பாதிப்பை ஏற்படுத்தும், இதை எதையுமே பாதிக்க முடியாது. புரிஞ்சான்னு தெரியல நிறைய பேருக்கு. உங்களை உருவாக்கி தேவன் ஒரு இடத்துல போடுறாரு, உங்களை எதுவும் தாக்க முடியாது, நீங்க தான் எல்லாத்தையும் தாக்குவீங்க, நீங்க தான் எல்லாத்திலையும் தாக்குதலை ஏற்படுத்துவீங்க, எல்லா சூழ்நிலைகளிலையும் ஜெயம் உங்களுடையதாக இருக்கும். அந்த மாதிரி உங்களை மேக் பண்ண அவர் விரும்புகிறார். ஆனா கிறிஸ்தவங்க இந்த ஜேர்னில போறது கிடையாது. கிறிஸ்தவங்க எந்த ஜேர்னில இருக்கிறாங்கன்னா, ஆண்டவரே ஊர்ல இருக்கிற எல்லா வாயும் அடைச்சிருங்க. ஆனா கடவுள் சொல்றாரு, இல்லப்பா எல்லா வாயும் திறந்து இருக்கட்டும், ஆனா பேசுறதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறதுன்னு உனக்கு சொல்லி தரேங்கிறாரு. இந்த எல்லா வாயையும் உனக்காக வேலை செய்ய வைக்கட்டா அப்படிங்கிறாரு. சார் எல்லாம் சர்ச்சைக்கு வந்தாங்க, எப்படி வந்தாங்கன்னு கேட்டேன். இல்லை உங்களை பற்றி தப்பாக கொஞ்சம் வீடியோஸ்லாம் போட்டாங்க, அதை பார்த்து தான் வந்தோம்னாங்க. கர்த்தர் எவ்வளோ நல்லவராக இருக்கிறார். உங்கள் சபையில் நடக்கிற சில இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ மோசமாலாம் போடுறாங்கன்னு அனுப்பிச்சி விட்டாங்க, அதை பார்த்து தான் பிரதர் நாங்கள் ஆலயத்துக்கே வந்தோம் அப்படிங்கிறாங்க. அப்போ நமக்காக சுவரொட்டிகள் பல பேர் வேலை செய்கிறார்கள். இந்த ஆட்டிடியூட்ஸ் உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்க எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு கலக்கம் அடைய மாட்டீங்க, மனம் முடிவடைஞ்சு போகவே மாட்டீங்க. அல்லேலூயா. ஒரு காமன் மேன்ங்கிறத விட உலகத்தில் அறிவை பெறுகிற மனிதர்கள் கூட சொல்றாங்க, எதையும் தாங்கும். நம்ம ஆள் பாருங்க, பிரதர் ஜோமானுங்க பிரதர் அப்படிங்க, பிஞ்சு நெஞ்சு பிரதர், பஞ்சாக்கிட்டாங்க. நம்ம பஞ்சு கேட்டுக்கிட்டு அலைகிறோம். கடவுள் உங்களை உருவாக்க அவருக்கு இடம் கொடுத்து பாருங்கள். கடவுள் நம்ம ஆட்கள் எப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க தெரியுமா? இதை கடவுள் பிரச்சனையை வைத்து தான் உன்னை உருவாக்குவார் அப்படின்ட்டாங்க. சார் என்ன சார் சொல்றீங்க? கடவுள் சொல்றாரு, அப்படி இல்லப்பா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் மிதிச்சுட்டு போற மாதிரி உன்னை நான் உருவாக்க போகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கிடுவாய், குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்குவாய். அல்லேலூயா. வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படிக்கு அவர் என் கைகளை யுத்தத்திற்கு படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தர் என்று தாவீது சொல்லுகிறான். எல்லாம் சொல்லுங்க, வெண்கலமும் வில்லும் என் புயங்களால் வளையும்படிக்கு. ஆமென். அப்படின்னா அர்த்தம்னா, நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அங்க வளைக்கிறீங்க, வளையாததை வளைக்கிறீங்க, முடியாததை முடிக்கிறீங்க, நடக்காத நடப்பிக்கிறீங்க. அந்த மாதிரி நபராக தேவன் உங்களை உருவாக்குகிறார். அல்லேலூயா. அந்த மாதிரி நபராக உங்களை உருவாக்குகிறார். இந்த உருவாக்கப்பட்ட அந்த நபர்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குதுன்னா, அவர்கள் வளமையான இடம் எது அப்படி கேட்க மாட்டாங்க, என்ன அனுப்புங்க அந்த இடத்த வளமாக்கிறேன் அப்படிம்பா. பிரதர் இதெல்லாம் ரொம்ப டூ மச்சா இருக்கு பிரதர், இப்படி இல்லாமா, அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டுருக்கிறாரு. பவுலுக்கு சாத்தியம்னா உங்களுக்கும் சாத்தியங்க. பவுல் ஒன்றும் ஏதோ மாம்ச பலத்தில் இதை பேசல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் என்னன்னு சொல்றாரு. அதே கிறிஸ்து உங்களை பலப்படுத்துவார்னா நீங்களும் புயலின் நடுவிலே புல்லாங்குழல் வாசிக்க முடியும். அல்லேலூயா. மோசமான சூழ்நிலைகளிலே சாதகமாய் சிந்திக்க முடியும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பலப்படுத்துகிற கிறிஸ்து. ஆமென். அப்ப கவனிங்க, எந்த சூழ்நிலையா இருந்தானே உள்ள இருந்துகிட்டு எழுதுறாரு, சந்தோஷமா இருங்க, கவலைப்படாதீங்க, பிள்ளை குட்டியெல்லாம் நல்லா படிக்க வைங்க அப்படின்ட்டு இருக்காரு. சார் என்ன சார் உங்களுக்கு கவலையே இல்லையா, சோகமே இல்லையா? அவங்க ஆட்டிடியூடே வேற. இவங்களால அவங்கள கவலைப்பட வைக்கவே முடியல. என்ன மாதிரி ஆளா ஆயிட்டாங்க பாருங்க. ஆனா இவங்க ஒரு காலத்துல அப்படிப்பட்ட ஆளா இவங்க இருந்ததில்லை. சீசர்களை நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு லேடி, டேய் உன்னை அவர் கூட பார்த்தோம்னா இல்லைங்க அப்படின்ட்டான் பேதுரு. எனக்கு தெரியாத, சத்தியமா தெரியாது, நான் பார்த்ததே கிடையாது அப்படின்ட்டான். அந்த மாதிரி ஆளாதான் இவங்க இருந்திருக்கிறாங்க. ஆனா தேவ ஆவியின் பலன், தேவ ஆவியானவருடைய தொடர்ந்து வந்த பலப்படுத்துதல் அவர்களை வேறு விதமாக மாற்றினது. அல்லேலூயா. பாருங்க, வேறு மனுஷனாக, வேறு நபராக கிறிஸ்து நம்மை மாற்றுகிறார். நம்ம பர்சனாலிட்டியே அது இல்லாமல் இருக்கலாம், தேவனால உங்க பர்சனாலிட்டியே மாற்றி அமைக்க முடியும்.
உங்கள் ஆழ்த்துவத்தை அவரால் மாற்றி அமைக்க முடியும். ஒரு கோழையை வீரனாக மாற்ற முடியும். ஒரு கோழையை தைரியசாலியாக மாற்ற முடியும். ஒரு பேதையை ஞானியாக மாற்ற முடியும். எந்த மனிதனையும் பலப்படுத்த உயர்த்த அவராலே ஆகும். ஆமென். இது சூழ்நிலையை மாற்றும் சுவிசேஷம் அல்ல, இது மனிதர்களையே மாற்றி அமைக்கும் உன்னதமான சுவிசேஷமாக இருக்கிறது. விளங்கிக்கணும். இட்ஸ் a powerful gospel. ஆனா நாம கேட்டுட்டு இருக்கிறதெல்லாம் முக்காவாசி என்னன்னா சூழ்நிலைகளை மாற்றுகிற காஸ்பல் தான். சீசர்களுக்கும் புயல் தான், இயேசுவுக்கும் புயல் தான். சீசர்களுக்கும் அழதான், இயேசுக்கும் அழதான். ஆனா இவர் அவைகளுக்கு நடுவில் நிம்மதியாய் தூங்கி கொண்டிருந்தார். ஆனா இவங்களுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. நாங்கள் மடிக்கிறோமே, உமக்கு கவலை இல்லையா இயேசுவே, இப்படி தூங்குறீரே அவரை தட்டி எழுப்புறாங்க. ஒரே புயல், இருவருடைய இருதயத்தினுடைய ரெஸ்பான்ஸ் டிஃப்ரெண்டா இருந்தது. இவர்களுக்கு அச்சம், இவரோ அமைதி. இப்ப இயேசு எந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல உங்களுக்கு தர விரும்புறாரு அப்படின்னு சொன்னா, அவருக்குள்ள இருந்தது பாருங்க, அதை தான் உங்களுக்கு தர விரும்புகிறார். அதனாலதான் சொன்னாரு, எனது சமாதானத்தை நான் வைத்து போகிறேன். அதாவது நான் எதை வச்சிருந்தேனோ அதை வச்சுட்டு போறேங்கிறாரு. ஏன்னா அங்க ரொம்ப சமாதானமா தான் இருக்கிறோம், பிதா குமாரன் பரிசுத்தாவி எல்லாரும், அங்க ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால இங்க வச்சுட்டு போறேன், எடுத்துக்கோங்கிறாரு. எனது சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, எனது சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். அப்ப அதை எடுத்துக்கோங்கிறாரு. என்ன சமாதானம்? புயல் அடிக்குது, காத்தடிக்குது, அவைகளுக்கு நடுவுல ஆராதனை உமக்கே பாட்டு. இது காமனா வராது, ஆனா வர வைக்கிறாரு. அதுதான் அவருடைய பலப்படுத்துதலாக இருக்கிறது, அதுதான் அவருடைய பலனா இருக்கிறது. ஆமென். சூழ்நிலைகளை மாற்றும் சுவிசேஷத்தை தாண்டி மனிதர்களையே தேவன் மாற்றி அமைக்கிறார். உங்களே வேற ஆளா மாத்துற. ஐயோ, இந்த காரியம் மட்டும் உங்களுக்கு புரியும்னா, இந்த காரியம் மட்டும் சிலர் புரிந்து கொள்வார்கள்னா, இந்த ஊர்ல எங்கேயும் தலைவர்கள் உள்ளாகுவதை நாம் பார்க்க முடியும். ஏன்னா they are the leaders. அவர்கள் நடத்தப்படுகிறது இல்லை, அவர்கள் நடத்துகிறார்கள். அவர்கள் தான் தலைவர்கள். ஏதோ ஒன்று உங்களை நடத்தும் என்றால் you are not a leader. ஆனால் நீங்கள் ஒன்றை நடத்துகிறீர்கள் என்றால் நீங்கள் தலைவர்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. கடவுள் அப்படிப்பட்ட மக்களை அழைக்கிறார். சாதாரணமான மக்களை தான் அப்படிப்பட்ட மக்களை அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? உருவாக்கி இருக்கிறார். நான் நம்புகிறேன் என் தேவன் உருவாக்குகிற தேவன் என்று. இன்றைக்கு கூட ஆராதிக்கும் போது அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை இருந்தது, உருவாக்கும் தெய்வம், எகோவா ஒசேனோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை படித்தோம் இல்லையா? எல்லாம் சொல்லுங்க, உருவாக்குகிற தேவன். அடிக்கடி நான் சொல்லுவேன், மனிதர்கள் சிருஷ்டிக்கப்பட்ட நிலையிலேயே இருக்கிறார்கள், சிலர் மட்டும்தான் உருவாக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள். ரெண்டுமே ஒன்று கிடையாது, ரெண்டுமே ஒன்று கிடையாது. இரும்பு இருக்கிறது என்றால் அது படைக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் அதிலிருந்து ஒன்றை உருவாக்குவது பயனை கொண்டு வரும். மனிதர்கள் இருக்கிறார் என்றால் படைக்கப்பட்டிருக்கிறார்கள், ஆனால் அந்த மனிதர்களை உருவாக்குவதும் போது அவர்கள் வேறு விதமாய் வேலை செய்ய ஆரம்பிப்பார்கள். அதனாலதான் ஏசாயாவில் நாம் இப்படி படிக்கிறோம், அவர் யாக்கோபை சிருஷ்டித்தார், இஸ்ரவேலை உருவாக்கினார். எல்லாம் சொல்லுங்க, யாக்கோபு சிருஷ்டிக்கப்பட்டவன், ஆனால் இஸ்ரவேல் உருவாக்கப்பட்டவன். ஆமென். இன்னைக்கும் அநேகருடைய வாழ்க்கை சிருஷ்டிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது, ஆனால் சிலருடைய வாழ்க்கை தான் உருவாக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது. ஆமென். நம்ம ஆண்டவர்கிட்ட போகணும், ஆண்டவரே நான் உருவாக்கப்பட வேண்டும். நாம் எப்போதுமே ஜெபிக்கிற ஜெபங்களை கொஞ்சம் வித்தியாசமா செய்யணும். வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படிக்கு என் கைகளை யுத்தத்திற்கு படிப்பிக்கிற தேவனாயிருக்கு. Lord teach me, O Lord. Lord strengthen me, O Lord. சத்துருவே இருக்கக்கூடாதுன்னு இயேசு சொல்லல, அவனை நீ மிதிப்பன்னு இயேசு சொன்னாரு. சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஆண்டவரே, அவனை கொஞ்சம் தூரம் தள்ளி வச்சிருங்க ஆண்டவரே, அவன் இந்த பக்கம் வரக்கூடாது ஆண்டவரே அப்படிலாம் ஜெபம் பண்ண சொல்ல. வந்து நல்லா உன்கிட்ட வாங்கிட்டு போட்டோம் அப்படின்ட்டு, வந்து நல்லா உங்ககிட்ட வாங்கிட்டு போட்டோம் அப்படின்ட்டு. ஒரு முறை மார்ட்டின் லூதர் இருக்கார்ல, அவர் பல வெளிப்பாடுகளை கொண்டு வந்து கொண்டிருந்தார். அப்போ ஒரு முறை வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு முழிச்சு பார்த்துருக்காரு, பிசாசு லிட்ரலாக நின்றுட்டு இருந்திருக்கான். லிட்ரலாக அவருக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கிறான். அவர் வந்து, சி நீ நானா வேற யாரும் நினச்சேன்னு தூங்கிட்டாரான்.
இதை விட பெரிய இன்சல்ட் வேற என்னவா இருக்க முடியும்? நீ நான் வேற யாரோ நான் நினைச்சேன் அப்படின்ட்டு இருக்காரு. எப்படி இருந்திருக்கிறாங்க பாருங்க, எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க பாருங்க. அப்ப கடவுள் வந்து உங்களை உருவாக்க விரும்புகிறார், உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். எந்த அளவுக்குன்னா, வந்து பார், எதுவானாலும் சரி, எதுவானாலும் சரி, நிற்கவே முடியாது. ஏன்னா என் பிள்ளைகளை நான் அந்த அளவுக்கு உருவாக்கி வச்சிருக்கிறேன். அவர்கள் நெருக்கப்பட்டும் மனம் உடைந்து போகிறது இல்லை. அதை ஆழ கடல்ல கொண்டு இப்படி வச்சாலும் நீங்க வெளியே வர்றதுக்குள்ள அவன் வெளியே வந்துடும். ஏன்னா உள்ள இருக்கிற காத்து அதை மூழ்க விடாது, அது கடலுக்கு மேலே வருகிற செயலை அது செய்ய ஆரம்பிக்கும். அப்போ இந்த சத்தியம், இந்த புரிதல், இந்த பலப்படுத்துதல் உங்களுக்குள்ளாக உண்டாகும் பொழுது நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் சூழ்நிலைகளுக்கு மேலாய் மிதப்பீர்களே அன்றி ஒருபொழுதும் சூழ்நிலைக்கு அடியிலே நீங்கள் வாழ மாட்டீர்கள். ஆமென். அப்ப அதனாலதான் பவுல் சொல்றாரு, நான் கற்று வைத்திருக்கிறேன்ங்கிறாரு. எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், எனக்கு நல்லா சாப்பிடவும் தெரியும், பட்னியா இருக்கும்போது எப்படி அந்த பட்டினியை மேற்கொள்ளுங்கிறது எனக்கு தெரியும். இது என்ன ஒரு மனநிலை? இப்படிப்பட்ட காரியத்தை இல்லாம பைபிள் பேசுது அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பா இதுதான் நம்ம கவனிக்காம விட்டுருக்கிறோம். அதனாலதான் இங்க கோழைகள் அநேகர் இருக்கிறார்கள். இங்க யாராவது எனக்கு ஒன்றை செய்வார்களாங்கிற ஒரு கூட்டம் இருக்குது. ஆனா இது புரிஞ்சிச்சுன்னா இவர்கள் போய் செயல் வீரர்களாக இருப்பார்கள். ஆமென். யோபு புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோம். யோபு 5:19 பாருங்கள். 6 இக்கட்டுகளுக்கு உம்மை நீங்களாக்குவார், 7வதிலும் பொல்லாப்பு உம்மை தொடாது. பஞ்ச காலத்தில் அவர் உம்மை மரணத்துக்கும் யுத்தத்திலே பட்டயத்தின் வெட்டுக்கும் விலக்கி காப்பார். நாவின் சவுக்குக்கும் மறைக்கப்படுவீர். பாலாக்குதல் வரும்பொழுது பயப்படாதிருப்பீர். பாலாக்குதலையும் பஞ்சத்தையும் பார்த்து நகைப்பீர். எல்லாம் சொல்லுங்க, நகைப்பீர். இது எப்படி இருக்குது? பஞ்சத்தை பார்த்து என்ன பண்றது? என்ன பண்றதுங்க? பார்த்துருக்கீங்களா நீங்க? அப்படியே கையை பசஞ்சிட்டு சிரிப்பாங்க பாருங்க. பஞ்சத்தை பார்த்து சிரிக்கிற ஒரு ஆட்டிடியூட்ஸ், சிரிக்கிற ஒரு ஆவி, சிரிக்கிற ஒரு நபர் அங்க பாருங்க, நகைப்பீர். காட்டு மிருகங்களுக்கு பயப்படாதிருப்பீர். வெளியின் கல்லுகளோடு உமக்கு உடன்படிக்கை இருக்கும், வெளியின் மிருகங்களும் உம்மோடு சமாதானமாக இருக்கும். உம்முடைய கூடாரம் சமாதானோடு இருக்க காண்பீர். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கடவுள் பல ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அதில் முக்கியமான ஒன்று என்னன்னா, சூழ்நிலைகளை பார்த்து நகைக்கிற ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. எந்த சூழ்நிலைகளை கண்டும் அஞ்சாத ஒரு இருதயத்தை அவர் உருவாக்குகிறார். இப்படிலாம் இருக்குதா? இன்னும் காட்டுறேன் பாருங்க. சங்கீதத்தின் புத்தகம் 112 7வது வசனத்திலிருந்து பாருங்கள். சங்கீதம் 112:7. துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான். அது எப்படிங்க? எல்லாமே கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்குது, வழக்கத்தை மீறின மாதிரி தான் இருக்குது. துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கும், அவன் இருதயம் உறுதியா இருக்கும். அவன் தன் சத்துருக்களின் சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாது இருப்பான். அந்த பிரச்சனை எல்லாம் போய் ஒண்ணுமில்லாத வரைக்கும் இவன் விடுறதே இல்லை. இவன் தைரியமா இருக்கிறான், நின்னுகிட்டே இருக்கிறான். தன் சத்துருக்களின் சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாது இருக்கிறான். பாருங்க, தேவன் ஒரு மனிதனுடைய இருதயத்தை எந்த அளவுக்கு பலப்படுத்துகிறார், ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்கு எந்த அளவுக்கு அவர் தைரியத்தை கொடுக்கிறாருன்னா, எல்லா சூழ்நிலைக்கு வழியாகவும் தைரியமா போகிற ஒரு நபரா மாத்துறார். அதனாலதான் தாவீது சொல்றான், மரண இருளில் பள்ளத்தாக்குகளில் நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உம்முடைய கோலும் உது தடியும் என்னை தேற்றும். சூழ்நிலைகள் பசும் புல்வெளி அல்ல, சூழ்நிலை பள்ளத்தாக்கு. அதுவும் வெறும் பள்ளத்தாக்கு அல்ல, மரண இருள் போன்ற பள்ளத்தாக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, ஏதோ கெட்டது நடந்துருமோங்கிற மாதிரியான சூழல். ஆனா அவன் சொல்றான், நான் பயப்படேன், நான் பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அல்லேலூயா. பாருங்க, இதுதான் தேவன் அவருடைய பிள்ளைகளுக்காக வச்சிருக்கிற ஒரு அற்புதமான லைஃப் ஸ்டைல். பாருங்க, அதனாலதான் பவுல் சொல்றாரு, என்ன ஜெயிலில் வச்சாங்க, சில நேரம் உயர்த்தி வச்சாங்க, எல்லாமோ பண்ணாங்க, ஆனா
நமக்கு தெரியும் எல்லா இடத்துலையும் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. ஆமென். எஸ் எஸ். அப்போ இது உங்களுக்கு விளங்குச்சுன்னா, பஞ்ச நேரம் அப்படின்னு ஒன்றில் நீங்கள் இருப்பீங்கன்னா நீங்கள் பயந்துட்டு இருக்க மாட்டீங்க, நீங்கள் நகைப்பீங்க. அது மட்டும் இல்லை, இந்த நேரம் ஏதோ சிறந்தது என்னிடத்திலிருந்து வெளியே வரப்போகிறது. இந்த நேரம் ஏதோ சிறப்பான காரியத்தை நான் என் வாழ்க்கையில் பார்க்க போகிறேன். ஆமென். நீங்களும் சொல்ல முடியும், சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமே தான் பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு. ஓ, இதுதான் உங்களுக்கு புரியும்னா நான் இதையே பேசிட்டு போனேன் ரொம்ப நேரம். பவுலுக்கு இவ்வளோன்ட்டு யாரெல்லாமோ கூட்டு வந்திருக்கேன் இவ்வளோ நேரம். பெசாட்டி மூடுங்க. இன்றைக்கு நாம் சற்று நேரம் பேட்டை பக்கமாக போயிட்டு வருவோம். தட்ஸ் குட். எனக்கு என்னன்னா, இந்த இந்த உலக மனிதர்கள் இவ்வளோ தைரியசாலிகளா, இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா, இவ்வளோ நம்பிக்கையாக வாழ்கிறாங்க. ஆனால் கடவுளுடைய பிள்ளைங்க பாருங்க, எப்பவும் கண்ணீர் கம்பளமாக இருக்காங்க. ஜெபம் பண்ணிட்டு போயும் அழுதுட்டு தான் இருக்கிறாங்க. அப்புறம் அது என்ன ஜெபம்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், இது இப்படி இது சொல்லித்தரவே இல்லை யாருமே. கடவுளுடைய பிரசன்னத்துக்கு வந்துட்டு வேற மாதிரி தான் போயிருக்காங்க. பைபிளில் பாருங்க, அன்னாள் தன் இருதயத்தில் உள்ளதெல்லாம் ஊற்றி விட்டால் வேதவசனம் சொல்லுகிறது, பின்பு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஆமென். அப்போ நீங்கள் வந்திருக்கீங்கன்னா, போகும்போது இனிமே நான் துக்கமாகவே இருக்க மாட்டேன், நல்லா இருப்பேன். அப்படி போகிற மாதிரி இருந்தால் தான் அது கடவுளுடைய பிரசன்னம், இல்லைங்களா? இல்லைன்னா டைம் எடுத்து எல்லாம் உட்காந்து அப்படியே போயிட்டு அதே அழுக தான், போட்ட செருப்பை மறுபடியும் போட்டு போகிற மாதிரி, எப்படி வந்தனோ அப்படியே போகிறாங்கிற மாதிரி போயிடுறது கிடையாது. கரைங்க ஒரு மாற்றம் எந்த விதத்தில் இது நடக்குதுன்னு சொன்னால், தேவன் உங்கள் இருதயங்களை பலப்படுத்துகிறார், உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துகிறார். அதனால தான் சொல்கிறாரு, நீதியினால் நீ ஸ்திரப்பட்டிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், நீ அஞ்ச மாட்டாய், நீ படுக்கும் பொழுது உன் நித்திரை இன்பமா இருக்கும், பயப்பட மாட்டாங்கிறாரு. அவ்வளவு தைரியத்தை, பலத்தை உங்கள் இருதயங்களுக்குள்ளே தேவன் வைக்க விரும்புகிறார். ஆமென். பிரைஸ் காட். அப்போ ரொம்ப முக்கியமானது எது என்னன்னா, இந்த பலப்படுத்துகிற கிறிஸ்து அல்லது கிறிஸ்து உங்களை பலப்படுத்தும் பொழுது எந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ முடியும்னா, வெற்றியோ தோல்வியோ, துன்பமோ இன்பமோ, குறைவோ நிறைவோ, நீங்கள் ராஜாவாக தான் இருப்பீங்க. அல்லேலூயா. நீங்கள் ராஜாவாக தான் இருப்பீங்க. நீங்கள் அந்த நேரத்தில் கூட நீங்கள் ஏதோ இழந்து போனவங்கள போலவும் தோற்று போனவங்கள போல நீங்கள் உணர மாட்டீங்க. நீங்கள் சொல்வீங்க, இல்லை இல்லை இல்லை, இந்த நேரம் இன்னொரு பெருக்கத்தின் ஆரம்பமாக இருக்கிறது, இந்த நேரம் இன்னும் சில நன்மைகள் என் வாழ்க்கையில் துவங்குகிற நேரமாக இருக்கிறது, இதுவரை பார்த்துடாத எதையோ ஒன்று நான் பார்க்க போகிற ஒரு நேரமாக இருக்கிறது. அப்படி சொல்ல முடியுமுங்க உங்களால்? யாராவது உங்களை ஆறுதல் படுத்தணும்னு நினைக்கிற நேரம் நீங்கள் சிலரை போய் ஆறுதல் படுத்திட்டு இருப்பீங்க. இன்னொரு வசனத்தை காமிச்சு நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். இது வேதாகமம் பரவலாக இது எல்லா இடத்துலையும் பேசுது. ஆனால் இந்த மாதிரி லைஃப் ஸ்டைலில் தான் அவங்க வாழ்ந்துருக்குறாங்க. இந்த லைஃப் ஸ்டைலை நம்ம கற்றுக்கணும், அது ரொம்ப முக்கியம். பாருங்க, 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம். நம்மளை மாதிரி ஆட்கள் தான், இவங்களுக்கு என்னமோ ஒரு இரும்பு நெஞ்சு அப்படிலாம் நினச்சிடாதீங்க, நம்மளை மாதிரி தான். ஆனால் கடவுளுடைய பலத்தில் எப்படி நடந்தது? இன்னைக்கு காலையில் கூட யார்கிட்ட பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னேன், ஏற்கனவே நான் சிந்திச்சது, ஆனால் இன்னைக்கு காலையில் அது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. என்ன சொன்னேன்னா, புத்திசாலிகள் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது இல்லை, தேவனை சார்ந்துக்கிறவங்க ஜெயிக்கிறாங்க. அப்புறம் தான் இன்னொன்று சொன்னேன், தேவனை சார்ந்துக்கிறது தான் புத்திசாலித்தனமே. ஆமென். எஸ் எஸ். அப்போ இவங்க எங்கேயோ இருந்து குதிச்சு வந்துட்டாங்க அப்படின்னு நினச்சிக்காதீங்க. தேவனை சார்ந்துக்க இது அவங்களுக்குள்ள உருவானது. இப்ப பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இந்த பகுதி. 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து படிக்கிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனுமா இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் சொல்லுங்க, சகலவித ஆறுதலின் தேவன். எவ்வளோ விதம் இருக்குது பாருங்க. இதுக்கு இப்படி ஆறுதல் சொன்னா பத்தாது அப்படிம்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்ப தேவன் சகலவித ஆறுதலின் தேவனாய் இருக்கிறார். ஆமென். எல்லாவித ஆறுதலும் அவரிடத்தில் இருக்கிறதாம். சரி, இப்படி சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு பாருங்க, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே. எல்லாம் சொல்லுங்க, தேவனால் எங்களுக்கு
அருளப்படுகிற ஆறுதலினாலே. இது ஏதோ இவர்கள் இதை உடையவர்களாக இருந்தார்கள் என்று பவுல் சொல்லவில்லை. தேவனால் எங்களுக்கு அருளப்பட்ட ஒரு காரியம் இருக்கிறது, அருளப்பட்ட ஒரு ஆறுதல் இருக்கிறது. அது என்ன அப்படின்னு சொன்னா, எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாக இருக்கும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். அதாவது இவங்க எல்லாரையும் கலங்காதீங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றதுனால எங்களுக்கு பிரச்சனையே இல்லைன்னு நினைச்சுக்காதீங்க. ஹலோ பா, சிரிச்சுக்கிட்டே பேசுறாரு, விசுவாசம் விசுவாசங்காரு, நம்பிக்கை நம்பிக்கைங்கிறாரு, ஒரு பிரச்சனை கூட இருக்காது போல அப்படின்னு நினைச்சிக்க கூடாது. வல்லமையான தீர்க்கதரிசி, வல்லமையான பிரசங்கி, ஒண்ணுமே இல்லை போல, அதனாலதான் இவ்வளவு சூப்பரா பேசுறாரு. சிலர்லாம் உட்கார்ந்துட்டே இருப்பாங்க, இவருக்கு வந்தா தெரியுமாக்கும். ஹலோ, அது மேலதான் நின்று பேசிக்கிட்டு நிற்கும். அது மேல நின்றுகிட்டு தான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நீ என்ன ஒன்றும் பண்ண முடியாது, நீ என் காலுக்கு கீழே அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. இது எப்படி இருக்குதுன்னா, எனக்கும் கொஞ்சம் அடிதான், வலிக்குதான், ஆனாலும் அந்த வலியோடு நின்றுக்கிட்டு இன்னொருத்தருக்கு தடவி கொடுக்கறது அளவிற்கு கத்தர் பலனை கொடுக்கிறாரு, கத்தர் ஆறுதலை கொடுக்கிறாரு. அந்த அளவுக்கு அவர் பலனை தராராம். ஆமென். எப்படி இருக்குது பாருங்க. பவுல் சொல்லும்போது எவ்வளவு ஓப்பனா பேசுறாரு. உங்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்றதுனால எங்களுக்கு அடியே நினைக்காதீங்க, என்ன அடி சொல்ல முடியாது. ஆனா கூட ஒண்ணு தெரியுது, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி. எல்லாம் சொல்லுங்க, திராணி உள்ளவர்களாகும்படி. இந்த ஸ்ட்ரென்த்தனிங்கை தான் நான் பேசிட்டு இருக்கிறேன், இந்த திராணியை தான் நான் பேசிட்டு இருக்கிறேன், இந்த எபிலிட்டியை தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். இட் இஸ் த எபிலிட்டி. திராணின்னா என்ன அர்த்தம்? ஒரு பலன், ஒரு ஆற்றல், ஒரு எபிலிட்டி. என்ன எபிலிட்டி? எந்த உபத்திரவத்திலையும் அகப்படுகிறவங்களுக்கு ஆறுதல் படுத்துகிற ஒரு திராணி. அது 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 இன்னும் கொஞ்சம் தாண்டி போய் அதை பார்த்தா, எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவராக இருக்கிறார். அப்போ எங்களுக்கும் சிலது இருக்குது, ஆனா கூட அதை தாண்டி போய் இன்னும் சில பேரை ஆறுதல் படுத்துகிற அளவிற்கு கர்த்தர் எங்களுக்கு திராணியை கொடுத்திருக்கிறார். ஆமென். எனக்கு பால்ராஜ் இங்கே வந்திருந்தார் இல்லையா, அவனுக்கு சில காரியங்கள், சில கேள்விகள், சில காரியங்கள்லாம் எப்படி போகணும் அப்படின்ட்டு. அந்த நேரத்தில் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது, கவுன்சிலிங் வேணும்ன்ட்டு. அவனை ஃபோனை கொடுத்து நீ கவுன்சிலிங் விட்றான்ட்டான். ஆமாம், எங்களுக்கு கவுன்சிலிங் தேவைப்படுகிற நேரங்களில் நாங்கள் பல பேருக்கு கவுன்சிலிங் கொடுக்கிறவர்களாக கர்த்தர் எங்களை வைத்திருக்கிறார். எங்களையே யாராவது ஆற்றுவார்களா தேற்றுவார்களா நினைச்சிட்டு இருக்கிற நேரத்தில் பல பேரை ஆத்துன்னு கடவுள் எங்கள் மூலமாக ஆற்றி கொண்டிருக்கிறார். ஆமென். இது மைண்ட் ப்ளோயிங் திங்ஸ் மை ஃப்ரெண்ட். இது ஒரு வரம்புக்கு உட்பட்டதல்ல, இது எல்லை தாண்டி போகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. இது எப்படின்னா, எதுவுமே உன்னை தடுத்து நிறுத்த முடியல. இது காற்றாற்று வெள்ளம், எந்த அணை போட்டும் தடுக்க முடியாது. ஆமென். கடவுள் பாருங்க அப்படி மாத்துறாரு உங்களை. இது எப்படின்னா, ஒரு மலர் மாதிரி எங்க வச்சாலும் அதன் வாசனை வெளியே வர்ற மாதிரி உங்களை தூக்கி எங்க போட்டாலும் காரியம் நடந்துகிட்டே இருக்குது. இது இன்னொரு விதத்துல சொல்லலாம். பவுல் அதை இப்படி சொல்றாரு, எப்போதும் எல்லா இடங்களிலேயும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. எல்லாம் சொல்லுங்க, எப்போதும் எல்லா இடங்களிலேயும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எப்பா, இவன் எங்க வச்சாலும் இவன் வேலை நடந்துகிட்டே இருக்க எப்படி? சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவா. இங்க சூழ நெருப்புக்குள்ள இருக்கனா சிங்க கேபிள் இருக்கலாங்கல்ல, மகிமைப்படுத்துதல் நடந்து கொண்டே இருக்கிறது, காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. யாராலையும் தடுக்க முடியாத ஒரு மகிமையும் ஒரு காரியமும் வெளியே வந்து கொண்டே இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. எழுந்து நிற்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. திருப்தியோ பட்டினியோ,
பாருங்க, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை லைஃப் ஸ்டைல தான் அவங்க வாழ்ந்துருக்கிறாங்க. அதனால தான் அவங்கள எதுவும் ஒன்றும் பண்ண முடியல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அரண்மனையில் இருந்தால் என்ன, வனாந்தரத்தில் நடந்தால் என்ன, தேவன் என்னோடு இருக்கிறார். அதுதான் மோசேயினுடைய லைஃப் ஸ்டைல். பார்வோனின் அரண்மனையில் இருக்கிறத விட நான் இந்த வனாந்தரத்தில் வாக் பண்ணுறத அதிலும் சிறந்ததாக நான் நினைக்கிறேன்னு சொன்னேன். ஏன்னா அவங்களுக்கு வனாந்தரம் கூட வயல்வெளி மாதிரி தான் இருந்தது. அப்போ நல்ல சூழலை தேடி மக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு தேவை நல்ல மனநிலை தான். நல்ல மனநிலை உள்ளவர்கள் மோசமான சூழ்நிலைகளிலும் நல்லதை பார்க்கிறார்கள். ஆனால் மோசமான மனநிலையை உடையவர்கள் நல்ல சூழலிலும் கெட்டதை மட்டுமே பார்க்கிறார்கள். கடவுள் நம்மை மாற்றட்டும், அவருடைய ஆவி நம்மை மாற்றட்டும், தேவன் நம்மை பலப்படுத்தட்டும், அவருடைய கிருபை. அவர் சொல்றார் பாருங்க, எங்களுக்கு அருளப்பட்ட ஆறுதலால் அல்லது எந்த உபத்திரவத்திலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்கள் ஆகும்படி. கடவுள் ஒரு திராணியை கொடுக்கிறார். இது எப்படி இருக்குது? வாழ்க்கையில கஷ்டத்துல நெருக்கத்துல போயிட்டு இருக்கிற போது நாமளே சிலருக்கு எதையோ ஒன்று சொல்ற மாதிரி கடவுள் நம்மளை வைக்கிறார். இட்ஸ் a great thing. இது கடவுள் தந்த ஆற்றலால தான் இது சாத்தியப்படும். யோசேப்பு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் வாழ்றான். யோசேப்பு அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை தான் யோசேப்பு செஞ்சுட்டு இருக்கிறான். எப்படிப்பட்ட ஒரு காரியம்? அவன் கனவுக்கே அர்த்தம் தெரியல. அவன் 2 பேரை கூப்பிட்டு, உங்களுக்கு நான் தீர்க்க தரிசனம் சொல்லட்டும் அப்படிங்கிறான். டேய், உன் கதைக்கே இன்னும் அர்த்தம் தெரியல. பார்த்த கனவு என்னமோ சிங்காசனம் இருக்கிறதோ சிறைச்சால. அவன் சொல்றான், உங்க காரியத்தை என்கிட்ட சொல்லுங்க, நான் அதுக்கு விட சொல்றேன் அப்படிங்கிறான். உனக்கே விட தெரியலையே. அப்போ விடை தெரியாத நிக்கிற நம்மள பதிலாக தேவன் வைக்கிறாரு. அதுதான் அவருடைய செயலாக இருக்கிறது. அதுக்கு ஒரு திராணியை அவர் வைக்கிறாரு, அதுக்கு ஒரு பலத்தை அவர் உங்க மேல வைக்கிறாரு. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். தேவனை பாட போறோம். ஒரு புது பலன் இந்த மாலையில உங்களுக்கு உண்டாகட்டும். ஒரு புது திராணி இந்த மாலையில உங்களுக்கு உண்டாகட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்களை எங்க தூக்கி போட்டாலும் பொண்ணு பொண்ணு தான், வைரம் வைரம் தான், மாணிக்கம் மாணிக்க தான். அது கடையில இருந்தான்னா குப்பத்தட்டில இருந்தான பேரு மாணிக்கம் தான். ஹல்லேலூயா. உங்கள் மதிப்பை நீங்கள் ஒருபோதும் இழக்காத வாழ்வை தேவன் உங்களுக்கு தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நெருப்புக்குள்ள நடக்கும் பொழுது பனித்துளி மாதிரி மாத்துறாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் அது நெருப்பு தான். அதனுடைய காட்டம் அவ்வளவு பயங்கரமானது. ஆனா நீங்க பனித்துளியில நனைஞ்சிட்டு வர்ற மாதிரி அவர் மாத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜ்யம் உங்களுக்குள்ள வந்திருக்குது. ஹல்லேலூயா. உங்களை எதுவும் ஆள முடியாது, உங்களை எதுவும் தோற்கடிக்க முடியாது. எல்லாத்தையும் நீங்க மிதிப்பீங்க. ஒரு சந்ததி சூழ்நிலைகளின் மாற்றங்களுக்காக காத்திருந்தது. ஆனால் இந்த சந்ததி மலைகளை மிதித்து நொறுக்கிடுவாய், குண்டுகளை தவிடு பொடியாக்குவாய். எந்த சூழ்நிலைகளையும் மாற்றி அமைக்கக்கூடிய அளவிற்கு தேவன் உங்களை மாற்றி அமைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெண்கல வில்லும் உங்கள் புயங்களால் வளையும்படிக்கு உங்கள் கைகளுக்கு பலம் சேர்க்கிறார். எந்த பிரச்சனைகளிலும் மற்றவர்களுக்கு நீங்கள் ஆறுதல் சொல்லத்தக்கதாக தேவன் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறார். என் நிலைமையே கதறி கதறி அழுகிற மாதிரி இருக்கலாம், ஆனா அந்த சூழலில் நீங்க இருந்து கொண்டு பல பேரை ஆறுதல் படுத்துகிற திராணி அவர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மிடத்திலிருந்து உண்டான தெளிவுக்காக, சத்தியத்திற்காக நன்றி ஆண்டவரே. எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் நீர் மாற்றுகிறவர் நாங்கள் நம்புகிறோம். ஆனால் எந்த சூழ்நிலைகளையும் மாற்றக்கூடிய அளவிற்கு நீ எங்களை மாற்றுகிறவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த புதிய பரிமாணங்களை நாங்கள் விளங்கி கொள்ளும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்குள்ளே அந்த கிருபையை, எங்கள் வாழ்க்கைக்குள்ளே அந்த தயவை, எங்கள் வாழ்க்கைக்குள்ளே அந்த திராணியை இந்த மாலையிலே நாங்கள் வரவேற்கிறோம். இந்த பார்க்கிற கேட்கிற எல்லா பிள்ளைகள் மீதும் அப்பேற்பட்ட ஒரு திராணி உண்டாவதாக, அப்பேற்பட்ட ஒரு பலப்படுத்துதல் உண்டாவதாக, அப்பேற்பட்ட ஒரு கிருபை வாழ்க்கையில பெருகுவதாக, அப்பேற்பட்ட பரிசுத்த ஆவியானவருடைய பலம் சேர்க்கும் காரியங்கள் வாழ்க்கையில வருவதாக, பஞ்சத்தை கண்டு நகைப்பார்களாக, எல்லா சூழ்நிலைகளுக்கு நடுவிலையும் ஜெயத்தை எடுப்பார்களாக. ஹல்லேலூயா. எதன் வழியாக நான் போனாலும் நான் கருக மாட்டேன், நான் மூழ்க மாட்டேன். நீ ஆறுகளை கடக்கும் போது நான் உன் கூட இருப்பேன். நீ அக்கினி ஜுவாலையில நடந்தாலும் அது உன் பேரில் பற்றாது என்று எழுதியிருக்கிறது. எல்லாத்தையும் அக்கினியின் உக்கிரகத்தை அவர்கள் அவித்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. What a language, what a word.
வழக்கமா நெருப்பு அவித்து தான் நாம் பார்க்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது அக்னியின் உக்கிரத்தை அவர்கள் அவித்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. அவிக்கிற நெருப்பையே நீங்கள் அவித்து போடுகிற அளவிற்கு தேவனுடைய கிருபை, தேவனுடைய பலன் உங்கள் மேல் அது உண்டாயிருக்கிறது. அது தேவன் உங்களுக்கு கொடுக்கிற திராணியா இருக்கிறது ராஜா. இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் மேல அப்பேற்பட்ட திராணிகள் பெருகட்டும் ராஜா. அப்பேற்பட்ட பிளெஸிங்ஸ் அவங்க வாழ்க்கையில நான் கட்டளையிடுகிறேன். யோசேப்பின் மேல நீங்க வச்சீங்களே, ஹல்லேலூயா. அவன் எங்க போனாலும், அவன் எதை கை வச்சாலும் அது வாய்த்தது. வாய்க்கும் காரியங்கள் எது என்று சிலர் தேடுகிறார்கள். சிலர் எதை எடுத்தாலும் வாய்க்கும்படியான ஆசீர்வாதத்தை அவர்கள் மீது நீர் வைக்கிறீர். அப்பேற்பட்ட கிருபைகளை இதை கேட்கிற பிள்ளைகள் மேல நான் பேசுகிறேன். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். அது நாங்கள் பேசுகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. தொட்டதெல்லாம் துலங்கும் அந்த கிருபைகளை நாங்கள் பேசுகிறோம் ராஜா. உடைய பிள்ளைகளை அவ்விதமாய் இவர்களையே ஆசீர்வாதமாக வைப்பதற்காய் ஸ்தோத்திரம். இவர்களையே தீர்வாக மருந்தாக வைப்பதற்காய் ஸ்தோத்திரம் ராஜா. உலகத்துக்கு நீங்களே வெளிச்சம், நீங்களே உப்பு என்று சொன்னீரே, அவ்விதமாய் வைப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் வெளிச்சத்தை தேடி அலைகிறவர்கள் அல்ல, எங்களையே எங்கள் தேவன் வெளிச்சமாக வைக்கிறார். நாங்கள் அர்த்தத்தை தேடி அடைகிறவர்கள் அல்ல, எங்களையே அர்த்தமாக அவர் வைக்கிறார். Thank you Father, thank you Father. இந்த புதிய வெளிச்சம், புதிய பார்வைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். மாலை வேளையில் தேவ மனிதர்களை இப்பேற்பட்ட திராணியில் வாழ பலப்படுத்தின கிறிஸ்து இந்த மாலையில ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும் ஆண்டவரே. இது பேசுறதுக்கு மட்டும் இல்லை, இதுல வாழ்வதற்கு என்னெல்லாம் வேணுமோ அந்த சத்துவம் பெருகட்டும். வாழ்க்கையில நிஜங்கள் அதை பார்க்கட்டும். ஹல்லேலூயா. தோல்வியான சூழ்நிலையில, பஞ்சமான சூழ்நிலையில, தேவையான சூழ்நிலைகளில இந்த காரியங்களை அனுபவிக்கட்டும் ராஜா. அவர்களுக்கு திராட்சரசமும் எண்ணெயும் பெருகி இருந்த காலத்தில் இருந்த சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிகமான சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தார் என்று எழுதியிருக்கிறது. அதை அவங்க பிள்ளைங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். அதை உங்களுடைய பிள்ளைகள் அனுபவிக்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன் ராஜா. துவண்டு போகாத இருதயம், ஹல்லேலூயா, தைரியமான இருதயங்களை நான் பேசுகிறேன் ராஜா. செய்வதற்காக நன்றி. எல்லா சரி கட்டுதலை நான் காணும் மட்டும் பயப்படாதிருப்பேன் என்கிற பலப்படுத்தலுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், 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 ஆமென். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க? கையில தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லலாம் இந்த மாலை வேளையில. Thank you daddy, thank you for your word, thank you for your revelation. Amen, amen, hallelujah, praise God, hallelujah. கர்த்தருக்கு நாம் கொடுக்க போகிறோம். ஆமென். இது எப்படின்னா, இருக்கும்போது நிறைய கொடுக்குதில்ல, இல்லாத போது நிறைய கொடுக்குற மாதிரி. சில சொல்லுவாங்களா, நான் இருக்கும்போது நிறைய கொடுப்பேன், அது காமன் திங்ஸ். ஆனால் இல்லாத போது கூட நான் இறைப்பேன். ஐ வாண்ட் டு கிவ் மை பெஸ்ட். எப்போ? என்னுடைய ஒஸ்ட் சிச்சுவேஷனில். நான் நல்லா இருக்கும்போது நல்லா செய்வேன், அது எல்லாரும் பண்ண முடியும். ஆனால் நான் மோசமாக இருக்கும்போது கூட தேவனுக்கு என்று சிறந்ததை நான் கொடுப்பேன்னா அதுக்கு ஒரு திராணி வேணும், அதுக்கு ஒரு கிருபை வேணும், அது ஒரு பலப்படுத்தலால் தான் அதை செய்ய முடியும். அதனால தான் இயேசு சொன்னார், இந்த ஏழை விதவை உங்கள் எல்லாரிலும் அதிகமாய் போட்டால் அப்படின்னு. ஆமென். ஒரு ஏழையை அதிகமாக போட வைக்குது. அது ஒரு கிரேஸ். இட்ஸ் a giving grace. ஆமென். அதனால் நீங்கள் ஒரு சிறந்த சூழ்நிலையில் தேவனுக்காக நிறைய கொடுப்பீங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இந்த சூழ்நிலையில் கூட ஐ வாண்ட் டு கிவ் மை பெஸ்ட். இந்த நெருக்கமான நேரத்தில் கூட என்னால் எவ்வளவு சிறப்பாக செய்ய முடியுமோ அதை நான் செய்ய போகிறேன். இட்ஸ் a great things, it's a great things. தேவன் இதெல்லாம் பெரிய அறுவடையாக அவங்க வாழ்க்கையில் மாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. இப்பொழுது கைகளை எடுத்துக்கொண்டு அறிக்கை செய்து நாம் கொடுக்கலாம். ஆன்லைனில் பார்க்குறவங்க ஆன்லைனில் ஷோ பண்ணலாம், கூகுள் பேல ஷோ பண்ணலாம். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகளை கனம் பண்ணும்படி நீங்கள் கொடுப்பது தேவனை கனம் பண்ணுகிறதா இருக்கிறது. ஏனென்றால் அவரும் அவருடைய வார்த்தையும் ஒன்றாக இருக்கிறது. அவரை கனம் பண்ணுகிறவர்கள் கனவீனம் அடைவதில்லை, தேவன் அவர்களை கனம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறார். ஆமென். அன்பு தகப்பனே, இந்த மாலை வேலைக்காய் நன்றி. இந்த காணிக்கையை ஆசீர்வதிக்கிறோம். இது ஒரு கனமாக இருக்கிறது. இது நாங்கள் ஏனோதானு கொடுக்கறது இல்லை, ஒரு மரியாதை நிமித்தம் கொடுக்கிறோம், கனத்து நிமித்தம் நாங்கள் கொடுக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்ததால் நாங்கள் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இன்னைக்கு ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலையிலிருந்து விதைக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான்னு எழுதியிருக்கிறது. வழக்கமாக அழுதுட்டு இருக்கிறவங்களால விதைக்க முடியுமான்னு தெரியல, ஆனால் அழுதுகிட்டே கூட விதைக்கும்படியா எங்களுக்கு ஒரு கிருபையை கொடுத்துருக்கிறீங்கன்னா அது உங்களால் மட்டும்தான் எங்களுக்கு முடியும். ஆண்டவரே, அந்த கிருபை, அந்த திராணி உங்கள் வாழ்க்கையில் பெருகுவதற்காக ஸ்தோத்திரம். மனதார ஆசீர்வதிக்கிறேன். சீக்கிரமாய் ஒரு கம்பீர அறுவடைகளை பிள்ளைகள் தங்களுடைய பொருளாதாரத்தில் பார்ப்பார்களாக என்று ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா.